மாண்புமிகு இளைஞர்களே, இனிய நாள் மார்ச் 7, 2025. ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி 66. வாழ்க்கை துணைக்கான விதிகள் 16. இருவருக்கும் ஒரே விதி. பெரும்பாலான ஜோடிகள் தாங்கள் இருவரும் எல்லா வகையிலும் ஒரே மாதிரியான விதிகளோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அது தேவையில்லை. சில முக்கியமான இடங்களில் வெவ்வேறான விதிகள் கொண்டு நீங்கள் இயங்க முடியும். பலர் லகுவாக விதிகளை தளர்த்தி கொண்டு தேவையை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் தங்கள் உறவுகளில் மாற்றங்களை செய்து கொள்கின்றனர். அவ்வளவுதான் மிக மகிழ்ச்சியான உறவுகளை பெற முடியும். அவர்கள்தான் மிக மகிழ்ச்சியான உறவுகளை பெற முடியும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இப்படி வைத்துக்கொள்வோம். உங்கள் இருவரில் ஒருவர் நேர்த்தியானவர், மற்றொருவர் அதற்கு நேர் எதிர். சாதாரணமாக இதன் காரணமாக இருவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம், சச்சரவுகள், பிரச்சனை. இது எதனால்? நீங்கள் இருவரும் ஒரே விதியின் அடிப்படையில் செயல்படுவதால். அதாவது இருவரும் ஒழுங்காக அனைத்தையும் செய்ய வேண்டும், அல்லது இருவரும் இதற்கு நேர்மாறானதை செய்ய வேண்டும். சற்று வித்தியாசமாக வேறொரு விதியை பின்பற்றி பாருங்களேன். நான் ஒரு ஒழுங்கற்றவனாக இருந்து விட்டு போகிறேன். நீ உன் காரியங்களை ஒழுங்காக செய்து கொள். எந்த வேலைகளில் ஒழுங்கற்று இருக்கலாம், எதை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்பதை அறுதியிட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் இப்போது சண்டைகள் இருக்காது. ஏனெனில் நீங்கள் இப்போது வேறொரு விதியை பின்பற்றுகிறீர்கள். ஒழுங்காக எதையும் நான் செய்ய வேண்டாம், ஏனென்றால் அது என் இயற்கையான குணமில்லை. நீயும் நேர்த்தியாக எதையும் செய்யலாம், ஏனெனில் அது உன் பிறவி குணம். மற்றொரு உதாரணம். அவளை பரிகாசம் செய்தாலும் அல்லது கிச்சு மூட்டினாலும் என் மனைவிக்கு பிடிக்காது. எனக்கா? நான் கவலைப்பட மாட்டேன். அவளை கிச்சு மூட்டக்கூடாது அல்லது பரிகசிக்கக்கூடாது என்பது அவளுக்கான விதி. என்னுடைய விதி அப்படி செய்யலாம் என்பது. உங்களது துணைவர் இப்போது எங்கிருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என கவலை கொள்பவராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் துணைவருக்கு அதை பற்றியே கவலை இல்லாமல் இருக்கலாம். இந்த சூழலில் இந்த விதியை பின்பற்றுங்கள். உங்கள் துணைவர் எங்கு செல்கிறார் என்பதை உங்களிடம் சொல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் அவர் அதற்காக அப்படி கவலைப்படக்கூடியவர் இல்லை. நீங்கள் அவரை மிகவும் அன்பு செய்கிறீர்கள், எப்போதும் அன்பு செலுத்துகிறீர்கள் என நீங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என உங்கள் துணைவர் விரும்பக்கூடும். ஒரே நாளில் பல தடவை கூட சொல்ல வேண்டி இருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக அது தேவை இருக்கலாம். ஆனால் அதை எந்த நேரத்தில் சொல்ல வேண்டுமோ அப்போது சொன்னால் போதும் என்று நினைக்கலாம். அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் விதியை அமைத்து கொள்ளுங்கள். நீங்கள் அடிக்கடி சொல்லலாம், ஆனால் உங்கள் துணைவர் ஒவ்வொரு முறையும் திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தகுந்தாற்போல் விதிகள் உண்டு. நாளை சந்திப்போம்.